கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். வந்த எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு இந்த இரவு ஜெபத்தை நாம் முடிக்கலாம். அல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த யோசியா ராஜாவை குறித்து இங்க நாம் வாசிக்கிறோம். இவன் யூதாவினுடைய ஒரு ராஜா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அப்போ இந்த அளவுக்கு அவன் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு தன் மனதை சாய்ப்பதற்கு என்ன காரணம்? அதைத்தான் நாம் இன்னைக்கு சுருக்கமா பார்த்து முடிக்க போகிறோம். தன் மனதை சாய்த்தான். நம்ம குரூப்புகளோட நான் போட்டிருந்தேன், இந்த வசனத்தை தான் போட்டிருந்தேன். நீங்கள் எதை செய்ய உங்கள் மனதை சாய்க்கிறீர்கள்? அல்லேலூயா. இதற்கு முன்பாக இதே போல ஒரு கதாபாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். யெகூ என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அல்லேலூயா. அவனை குறித்து நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29, 30, 31 வாசிங்க. 29, 30, 31. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த போர்க்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 வசனமும் இங்க நெருங்கி வரும். ஆண்டவரே இங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். 30வது வசனத்துல, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால். அப்போ யெகூவுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார், ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஆகாப் பயங்கர மோசமான ராஜா. தேவ ஜனங்களை பாவம் செய்து வழி விலக போக பண்ண முக்கிய காரணமா இருந்த யாருன்னா இந்த ஆகாப் தான். அவனுடைய குடும்பத்தை வேறு அறுக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண சேனாதிபதியா இருந்த இந்த யெகூவை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அச்சரம் பெசகாம அப்படியே செய்து முடிக்கிறான். யெகூ என்ன செய்து முடிக்கிறான்? ஆகாபுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அவன் ஒண்ணு கூட இல்லாம அவனுடைய சந்ததி என்ன பண்ணிடுறான்? முற்றிலுமாக காலி பண்ணிடுறான். இன்னும் சொல்ல போனா யூதாவின் ராஜாவையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் ஒரே நேரத்தில் கொலை செய்த ஒரே ஆள் யாருன்னா யெகூ தான். 2 பக்கமே இப்ப ராஜா இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வந்தவனே இந்த யெகூ தான். அது மட்டுமல்ல, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு ஒரே நேரத்துல எல்லாரையும் காலி பண்றான்.
விக்கிரக தோப்புகளை அகற்றி போடுகிறான். எல்லாவற்றையும் அவன் நேர்த்தியாய் செய்து ஆண்டவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிடுறான். ஆனா பாருங்க, நானே சொல்லிட்டேன் ஆனால், அதே மாதிரி வேதமும் சொல்லுகிறது ஆனாலும். அப்ப ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல அவன் சரியா இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கரெக்டா செய்து முடிக்கிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஆனாலும், அல்லேலூயா, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. கவலைப்படவில்லைன்னு அர்த்தம் லெத்தார்ஜிக். அது வந்து என்ன பண்ணிட்டான், கண்டுக்கல. எதை கண்டுக்கல அப்படின்னா, யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, யெரொபெயாமின் பாவம் என்ன ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் கோத்திரம் 2ஆக பிரிகிறது. 10 கோத்திரம் ஒரு ராஜாவையும் 2 கோத்திரம் ஒரு ராஜாவையும் பிரிகிறது. அப்ப 2 கோத்திரம் என்ன, யூதா கோத்திரம், பென்னிமீன் கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துல தான் எருசலேம், அங்கதான் வந்து ஆலயம் இருக்கிறது. பெரிய தேவனுடைய ஆலயம் அங்கேதான் இருக்கிறது. யாராக இருந்தாலும் பலி செலுத்த எங்க வரணும், எருசலேமுக்கு தான் வரணும். அப்ப அந்த 10 கோத்திரத்து ஜனங்கள் எங்க வருவாங்க, எருசலேமுக்கு தான் வருவாங்க. அது அந்த ராஜாவுக்கு பிடிக்கல. ஒருவேளை யூதர்கள் பக்கமாக இவங்க சாஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், 2 எல்லையிலையும் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டான். தானிலும் பெத்தேலிலும் யெரொபெயாம் என்ன பண்ணிட்டான், கண்ணுக்குட்டியை வச்சுட்டான். இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு தெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அது பாருங்க, பல தலைமுறைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனால் நீங்க வேதம் வாசிக்க 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 ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சது அது கடைசி வரைக்கும் இருக்கு. அந்த வார்த்தை, யெரொபெயாமின் பாவத்தை விட்டு இவர்கள் விலகவில்லை. யெரொபெயாம் செய்த பாவத்தை விட்டு இவர்கள் விலகவில்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, பழக்கமாகவே சில காரியத்தை செய்து செய்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யறதுனால அது ஒரு ஹேபிச்சுவலாக நமக்கு மாறினபடினால அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாம, அதை தவிர்க்க முடியாம, அது நம்முடைய வாழ்க்கையில 2 கலந்து விட்டபடினாலே அதை செய்யாமல் இருந்தால் அது வந்து என்ன இல்லை, அது ஒரு கர்த்தருடைய பார்வையில தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாமளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அப்ப யெகூ எல்லாவற்றையும் கரெக்டா செய்தான். ஆனால் அந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளை அவன் என்ன பண்ணல, அகற்றவில்லை. அதற்கு ஜனங்கள் பலி செலுத்துகிறதை அவன் தடுக்கவில்லை. ஆனால் அதே சம்பவம் தான் இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசியாவுக்கு வருகிறது. அல்லேலூயா. யெகூ என்னென்ன காரியங்களை செய்தானோ ஆனால் அதை எல்லாவற்றையும் யோசியாவும் செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை வரல. அல்லேலூயா. 25ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். இதுக்கு என்ன 2 காரணத்தை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபத்தை முடிக்கிறேன். யெகூ செய்ய தவறியதை யோசியா எப்படி செய்து முடித்தான்? 2 காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல பைபிளை தேடி கண்டுபிடித்தவனே இந்த யோசியா தான். அல்லேலூயா. காலங்காலமா மாறி 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 மோசே சொன்னார் மோசே சொன்னார் மோசே சொன்னார் தான் சொல்றாங்களே ஒழிய, அந்த மோசே எழுதி கொடுத்த பைபிள் எங்க, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க, யாருக்குமே தெரியாது. இந்த யோசியா காலத்துல தான் ஆலயத்தை பராமரிக்கும் பொழுது ஒரு ஆசாரியன் பார்க்கிற என்ன, ஒரு மூலையில ஒரு புஸ்தகம் கிடக்குது. ஆலயத்தை பராமரிக்கும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்தான் அப்படின்னு இருக்கு. இப்ப அது வரைக்கும் யார் என்ன பண்ற, ஆலயத்தை பராமரிக்கவே இல்லை, ஆலயத்தினுடைய வேலையை செய்யவே இல்லை. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல தலைமுறைகளுக்கு பிறகு கண்டுபிடித்து அதை மீண்டும் தூசி தட்டி அதை எடுத்து வாசிக்க வைத்து, அந்த வாசித்த வார்த்தைகளை கேட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து, ஓ வேதம் இப்படியா இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறேன், வேதம் இப்படி சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, தன்னையும் தன்னுடைய தேசத்து ஜனங்களையும்
அந்த வேதத்தின்படி நடக்க அவன் என்ன பண்றான்? வகை செய்கிறான். அங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிங்க 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 22:13. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும். ஸ்டாப், போதும். நமக்காக எழுதியிருக்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஏதோ ஒரு வரலாறோ ஒரு சரித்திரமோ. யோசியான்னு ஒரு ராஜா இருந்தாரு, யெகூன்னு ஒரு ராஜா இருந்தாரு, தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தாரு, சாலமோன். இப்ப நம்ம எல்லாம் இப்ப நீங்க வேதம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இதையெல்லாம் ஒரு அந்நியமாக நாம் நினைக்க கூடாது, ஏதோ ஒரு வரலாறாக நாம் நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஒரு சரித்திர புருஷராக நாம் நினைக்க கூடாது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமக்காக எழுதி இருக்கிற. அது எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம்? அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எனக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். சொல்லுங்க, இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எனக்காக, பால்நேசனுக்காக, சொல்லுங்க, அன்பரசுக்காக, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் எனக்காக. அப்போ அந்த வார்த்தையை அவன் தனக்காக அவன் உரிமைப்படுத்தி கொண்டான். நல்லா கவனிச்சிங்களா? மற்ற எல்லாரும் அப்படி இல்லை. சாலமோன் பாதி கரெக்டா இருந்தான், பாதி வாழ்க்கையில் அப்படியே சரிக்கிட்டான். சாலமோனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததாக சரித்திரம் இல்லை. இடையில இருக்கிறாங்க, எசேக்கியா இருக்கிறான், யோசபாத் இருக்கிறான், நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நீங்க வாசிச்சீங்களா யோசியா, இவனை போல் ஒத்த ராஜா முன்பு இருந்ததும் இல்லை, பின்பு வந்ததும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வேத எழுத்துக்களை தன்னுடைய காரியத்திற்காக எனக்காக எழுதியிருக்கிற வார்த்தை. அழகா சொல்றான் பாருங்க. நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. அப்ப நமக்காக எழுதியிருக்கிற அப்படிங்கிற உணர்வு யாருக்கு வருகிறது அப்படின்னா யோசியாவுக்கு தான் வருகிறது. அதனால்தான் அவன் மோசே எழுதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி முழுமையாய் நடக்க தன் மனதை சாய்த்தான். இது எனக்குரியது அப்படின்னு நான் நினைக்கலன்னா நான் எப்படி இதை செய்வேன்? இதுல சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நான் செய்ய வேண்டும், இது எனக்குரியது, இது என்னுடைய பாடத்திட்டம், என்னுடைய வாழ்க்கையின் முறைமை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அப்படின்னா வேதத்தை நான் அந்நிய காரியமாக நினைத்தால் வேதம் சொல்லுகிறோ வேத புஸ்தகத்தை நமக்காய் எழுதி இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும்? நினைக்கணும். இது ஒரு தேர்ட் பார்ட்டியா நினைக்க கூடாது. இதை நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்நியமாக நாம் நினைக்க கூடாது. ஏதோ ஒரு ஏட்டு சுரக்காய் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்து 2வது காரியம் என்னன்னா 16வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 23:16 வாசிங்க. யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 13:2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. போதும் பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்ட யோசியா ராஜா எத்தனையோ வம்சங்கள், எத்தனையோ தலைமுறைகளுக்கு அப்புறம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்துல தான் வருது. அப்ப பாருங்க, யோசியாவுடைய தாத்தா கூட பிறக்கல, யோசியாவுடைய தாத்தாவோட தாத்தா கூட பிறக்கல. ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து யெரொபெயாமுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இன்னைக்கு நீ இப்படி இந்த கண்ணுக்குட்டியை வைக்கிற, இது மகா பெரிய பாவத்தை நீ செய்யற, இஸ்ரவேலுக்கு விரோதமாய், இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் நீ பயங்கரமான ஒரு பாவத்தை செய்யற, கர்த்தருடைய பலிபீடத்துக்கு விரோதமாய் வேறொரு பலிபீடத்தை நீ கட்டுகிறாய். நீ இன்றைக்கு கட்டுகிற இந்த பலிபீடத்தை தாவீதின் வம்சத்தில் யோசியா என்று சொல்லி ஒரு ராஜா வருவான், அவன் வந்து இந்த பலிபீடத்தை உடைத்து போடுவான் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பாத்தீங்களா, என்னைக்கோ சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தன் மனதை சாய்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், இவன் தரிசனம் உள்ளவன். அல்லேலூயா. இவன் மேல் தீர்க்க தரிசன அந்த 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 வரம் இருக்கிறது. தரிசனம் உள்ளவன், தரிசனத்திற்கு இவன் பாத்திரவானா இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப 2 காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உங்கள் மேல் நிறைவேறுகிறது. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்படி சர்ச்சுக்குள்ள வந்து உட்காருவோம், இப்படி ஞானஸ்நானம் எடுப்போம். நான் நினைச்சு பார்த்தேன்னா இப்படி ஒரு பாஸ்டர் ஆவேன், இப்படி ஒரு சபையை கட்டுவோம். ஒரு நாள் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்ப அனாதி காலங்களாய், அல்லேலூயா, தேவன் அனாதி காலமாய் உங்களையும் என்னையும் முன்குறித்து அவருடைய இரத்தத்தினாலே தீர்க்க தரிசனமாக நம்மை தெரிந்தெடுத்தபடியினாலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வேத வசனமும் நமக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நமக்காய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் சபையிலே வந்து அமர வேண்டும் என்பதற்காக, அவருடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்போ யாரெல்லாம் சபைக்குள்ளே வந்து உட்கார்றாங்களோ அவர்கள் எல்லாரும் தரிசனம் பெற்றவர்கள். என்ன தரிசனம்? இயேசுவின் இரத்தத்திலே ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக யோசியாவுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமானால், அல்லேலூயா, நம்முடைய பரம தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தரிசனம் பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 2 காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு என்ன அப்படின்னு, நான் தரிசனம் பெற்றவன். எனக்குரிய தரிசனத்தை ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. பாருங்க, இந்த பலிபீடம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எத்தனையோ மனாசேலாம் பாருங்க, 55 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான். அதற்கப்புறம் வர்றவன் தான் அந்த யோசியா. 55 வருஷமா ஊறி போயிருந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த அந்த பலிபீடத்தை யோசியா உடைத்து போடுகிறான். ஏன்? அவன் மேல் அந்த தரிசனம் இருக்கிறது. 2வது, வேத வசனத்தை அவன் தனக்குரிய வார்த்தையாக அவன் சுதந்தரித்துக் கொண்டான். இது என்னுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நீங்களும் வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது, ஏதோ படிக்க சொல்றாரு, ஒரு அதிகாரமாவது வாசிச்சு குரூப்ல போடலன்னா என்னன்னு கேட்டுருவார். அப்படி இல்லை. இது எனக்குரியது. ஆமென். இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை, இது எனக்காய் எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க என்னைக்கு அதை உரிமை பாராட்டுகிறீர்களோ, வேதமும் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் உரிமை எடுத்துக்கொள்ளும். நீங்க அதை தத்தெடுத்துக்கணும், அதனுடைய பாரத்தை நீங்க தத்தெடுத்துக்கணும். உங்க காரியத்தை ஆண்டவர் தத்தெடுத்துக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.